சார், கூட்டத்தில் பேசும்போது திமுக ஆட்சின்னு சொல்றீங்க. கூட்டணி ஆட்சின்ற வார்த்தையை நீங்களும் சரி, ராஜா சாரும் சரி சொல்லவே இல்லை. அது என்னன்னா எங்க ஊர் எல்லாமே திராவிட மாடல் ஆட்சி தான் பண்ணுவோம். எப்பவுமே தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சி தான். சார், மேகதாது விவகாரத்தில் குழு அமைச்சிருக்காங்க. திமுக தன் குடும்ப சொத்துக்களை பாதுகாப்பதற்காக லாலிலா பாடி வருகிறது எடப்பாடி பழனிசாமி உங்களை விமர்சனம் செஞ்சிருக்காரு. அவருக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். ஏதோ விரக்தியின் அடிப்படையில் பேசிட்டாரு, அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியது. புதுச்சேரியிலையும் திராவிட மாடல் ஆட்சி அரங்கேறுமா? புதுச்சேரியிலையும் திராவிட மாடல் ஆட்சி அமைக்குமா? 100% அமையும். இல்ல, திராவிட மாடல் ஆட்சினா திமுக தலைமையிலான ஆட்சியா? அதெல்லாம் எங்க தலைவர் முடிவு எடுப்பாங்க. அதெல்லாம் நாங்களாம் ஒரு சாதாரண தொண்டர்கள். சார், நீங்க ஜேசிஎம் ஒருத்தர் புதிதாக வந்த நிலையில அவர் வந்ததற்காக திமுக உங்களை களமிறக்கி இருக்குதுன்னு சொல்லி பேசப்படுது. அது உண்மையா? நீங்க முதலமைச்சரா இங்க முதலமைச்சர் வேட்பாளர் நிக்க போறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் ஒரு சாதாரண, நாங்களாம் ஒரு தொண்டர்கள். பணி எடுத்து வேலை செய்யறதுக்கு அனுப்பியிருக்காங்க, நான் வேலை செய்யணும். அதெல்லாம் யாரும் முதலமைச்சர் கேட்டேன் அது எதுவுமே இல்லை. சார், விமான நிலைய விரிவாக்கம் சம்பந்தமா சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா தமிழக அரசு தான் நிலம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா புதுச்சேரி அரசு குற்றம் சாட்டி வருது. ஏற்கனவே வந்து முதலமைச்சர்கிட்ட நேரடியாவே துணைநிலை ஆளுநர், முன்னாள் இருந்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க கேட்டாங்க, தமிழக அரசு தான் நிலம் மறுக்குது அப்படின்னு. என்னதுன்னா, நம்ம டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு, அது எடுத்தீங்கன்னா அது ஸ்டார்ட் பண்ணுறதே நாங்கள் தான், அந்த ஆப்ஷனே நாங்கள் தான் கொடுத்துருக்கோம். ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்கு நாங்கள் டெஃபினட்டாக பண்ணுறோம்னு சொல்லி அதற்கு ஒட்டி ஒரு பல இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கூட கொண்டு வரதுக்கான வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சி இங்கே அமையும் பொழுது நிச்சயமாக விமான நிலையம் நல்லபடியாக விரிவாக்கம் செய்யப்பட்டு அங்கே அருகாமையில் மிகப்பெரிய தொழில் பூங்காவும் நிச்சயமாக வந்து. சார், புதுச்சேரி மக்கள் வந்து திமுகவை நம்பக்கூடாது, திமுக வந்து மக்களை நம்ப வச்சு ஏமாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரி வந்த விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க, ஆக்கப்பூர்வமான கருத்து, புதுச்சேரியோட டெவலப்மெண்ட்டுக்கான கருத்து கேட்கறதா தான் நான் வந்து அதுக்கான தெளிவான பதில். இல்லை சார், திமுக நான் பேசணுமா? அதை புதுச்சேரியோட வளர்ச்சிக்கான கேள்விகள் என்னென்ன வந்திருக்கு இது வரைக்கும்? அரசியல் சார்ந்த கேள்வி தான் வருது. இங்கே வந்து நாங்கள் வந்து வளர்ச்சியை முன்வைக்கிறோம், நீங்கள் தொடர்ந்து அரசியலையே முன்வைக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆட்சியை நடத்தி இந்தியா மட்டுமில்லாமல் உலகமே வியக்கும் ஒரு ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் திராவிட நாயகர் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கே நடத்தி காட்டி அதன் மூலம் மக்களுக்கு பயன் வந்து இந்த குறுகிய காலகட்டத்திலே 2011 முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் விட்டு சென்ற போது 13 விழுக்காடு வளர்ச்சி இருந்த காலகட்டம் போய் 10 ஆண்டு காலம் இருண்ட ஆட்சி நடந்த பிறகு, கொரோனா பேரிடர் வந்த பிறகும் ஒன்றிய அரசின் எந்த ஒரு ஒத்துழைப்பும் இல்லாத பொழுதும் மகத்தான ஆட்சியை வழங்கி இன்று 16% ஜிஎஸ்டிபி வளர்ச்சியை அந்த ப்ரூஃப் வந்து எங்கேருந்து வந்திருக்கு? ஆர்பிஐ கிட்டேருந்து, ஒன்றிய அரசு கிட்டேருந்து அந்த ப்ரூஃப் வாங்கி கொடுத்துருக்கோம். இதற்கு மேல் ஒரு வளர்ச்சி திட்டங்களின் செயல்பாடு, அதன் மூலம் கிடைத்த வளர்ச்சிக்கான அத்தாட்சி எதுவுமே தேவையில்லை. ஒரு மகத்தான வளர்ச்சிக்கான வித்திட்டு அந்த வளர்ச்சியின் மூலம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களின் வளர்ச்சியை உறுதி செய்து அதற்கு ப்ரூஃபும் ஒன்றிய அரசே கொடுக்கும் அளவுக்கு ஒரு ஆட்சியை நடத்தியிருக்கும் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி புதுவையில் மலர வேண்டும் என்பது எங்களது இயக்கம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திமுக தொண்டனின் இயக்கம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த புதுவை மக்களும் இதே குறிப்பாக தாய்மார்கள் ஒருவரும் இப்ப கேட்கறது திராவிட மாடல் ஆட்சி வேணும்பா, அவ்வளவுதான். அதனால நீங்க வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்ன வரும்னு கேளுங்க, எப்படிப்பட்ட வளர்ச்சி வரும் கேளுங்க. எங்களுக்கு ஆக்கப்பூர்வமா பேசிதான் பழக்கம், சும்மா அரசியல் பேசி வேஸ்ட். அதே மாதிரி புதுவையில் ஒரு ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி சார்ந்த அரசியலே வர வேண்டும் என்பது எங்களது ஆசை. ஒரு ஆரோக்கியமான அரசியல் தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்ற பிள்ளை எங்களது முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று அங்கு செய்து கொண்டிருக்காரு. அந்த கண்ணியமிக்க ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான ஒரு அரசியல், வளர்ச்சி சார்ந்த அரசியல், அது புதுவைக்கும் வர வேண்டும் என்பது திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே மூடி கிடக்கு 3 மில்கள் திறக்கப்படும் சொல்லிட்டு ஜெகத் ரட்சகன் சார் சொன்னாரு. கடந்த 5 ஆண்டு காலம் வந்து திமுக காங்கிரஸ் ஆட்சி, கூட்டணி ஆட்சி தான் நடந்தது. அப்போ திறக்க முடியாத மில்ல நீங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தோடனே எப்படி சார்? ஒவ்வொரு நாள் இது நீங்க ஒவ்வொரு கேள்வி இது மாதிரி அப்போ செய்ய முடியல, இப்போ செய்ய முடியல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வளர்ச்சி திட்டங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வருது. அதன் மூலம் இந்த கால சூழலில் இருக்கும் அந்த வளர்ச்சி தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் 10 ஆண்டு காலம் எந்த வளர்ச்சியும் இல்லை. அதை ஒட்டி இந்த இடத்துல வரவில்லை. ஒரு தமிழ்நாடு என்றாலே அது எதுக்கு அந்த ஊர் பக்கம் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்த காலகட்டம் 2011 21 வரை. அதை மாற்றி இன்று தமிழ்நாடு தான் இன்றைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனாக மாற்றிருக்காரு தலைவர் முதலமைச்சர் அவர்கள், திராவிட நாயகன் அவர்கள்.
அப்போ தமிழ்நாட்டோட ஸ்பில்லோவர் எஃபெக்ட் எங்கே வரும்? புதுச்சேரிக்கு தான் வரும். இப்போ தமிழ்நாட்டுக்கு தமிழர்கள் வாழும் இந்த பகுதியில் புதுச்சேரிக்கு தமிழ்நாடா? ஆமாம், புதுவையும் தமிழ்நாடும் ஒன்றுதான், ஒரே மக்கள் வாழும் பகுதி. எனவே இந்த இடத்துலையும் நிச்சயமாக டேலண்ட் பூல் நிறையா இருக்கும். இந்த டேலண்ட்டை வந்து அப்ஸ்கில் பண்ணுறதுக்கான திட்டங்கள் வர வேண்டும். இங்கே நான் முதல்வன் போன்ற ஒரு திட்டங்கள் வர வேண்டும். தமிழ் புதவன் போல ஒரு திட்டங்கள் வர வேண்டும். புதுவை பெண் போன்ற திட்டங்கள் வர வேண்டும். தாய்மார்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும். அப்போ விடிய பயணம் வர வேண்டும். இப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் வந்தால் அப்ஸ்கில்லிங் கண்டினியூஸாக நடந்தால், டேலண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்கேயும் நிச்சயமாக மகத்தான தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பு. எப்படி இந்த மண்ணுக்கு எந்த தொழில்களெல்லாம் சூட்டபிளோ அதை இங்கே கொண்டு வந்து இங்கே இயற்கைக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அப்படிப்பட்ட தொழில்கள், அது குறிப்பாக டூரிசம்லேயே எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? அங்கே அதெல்லாம் நிச்சயமாக கொண்டு வர சேர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கும் அந்த வளர்ச்சி இங்கேயும் ஸ்பில் ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நிச்சயமாக செய்வோம். புதுச்சேரியில வந்து ரங்கசாமி அவர்களுடைய ஆட்சி எப்படி நடந்துட்டு இருக்கு கடந்த 4.5 வருஷத்துல? எங்களை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும். நீங்க சொல்லுங்க, நாராயணசாமி ஆட்சியை விட பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்க. அது மக்களே சொல்றாங்களே இப்போ என்ன எப்படி நடந்தது, எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முதல் நாங்கள் சொல்ல வேண்டியது உங்களுக்கே தெரியும். எந்த ஆட்சியாக இருந்தாலும் இன்று இந்தியாவின் நம்பர் 1 ஆட்சி திராவிட நாயகன் அவர்கள் ஆட்சி தானே. நாங்கள் சொல்றது இன்னைக்கு யாரோட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி வர வேண்டும் என்றதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இங்கே திராவிட மாடல் ஆட்சி நிச்சயமாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.